ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்டு டயட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுல 2 ரெசிபி பார்க்க போறோங்க. ஒன்னு நட்டி வெஜ் கார்ன் சாலட் பார்க்க போறோம். இன்னொன்னு வெஜிடபிள் ஸ்டஃப்டு பிரெட் சாண்ட்விச் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சாலட் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல உப்பு போட்டு வேக வச்ச கார்ன் 2 எடுத்து உதிர்த்து இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் கண்ட்ரி கார்ன் எடுத்திருக்கேங்க, நீங்க ஸ்வீட் கார்ன் வேணா எடுத்துக்கோங்க. லெமன் 1 எடுத்துக்கோங்க. இப்ப அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கியது சிறிதளவு எடுத்துக்கோங்க. கேரட் பொடியாக நறுக்கியது 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கேபேஜ் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய தக்காளி 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கேப்சிகம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. வாங்க இப்ப அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பாதாம் பொடியாக நறுக்கியது 2 ஸ்பூன். எள்ளு வறுத்தது 2 ஸ்பூன். வேர்க்கடலை வறுத்து தோலுரித்தது 2 ஸ்பூன். பம்கின் சீட்ஸ் 2 ஸ்பூன். பிஸ்தா பொடியாக நறுக்கியது 2 ஸ்பூன். கேஷ்யூ நட்ஸ் வறுத்து பொடித்தது 2 ஸ்பூன். நட்ஸ் எல்லாம் உங்க ஆப்ஷனலுங்க, வேணும்னா நீங்க அடிஷ்னலா வேற நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்குங்க. வாங்க இப்ப அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதுல நம்மளோட வேக வச்ச கார்ன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. அதுல ஆனியன் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. குடைமிளகாய் சேர்த்துக்குங்க. கேரட் சேர்த்துக்குங்க. கேபேஜ் சேர்த்துக்குங்க. பிஸ்தா சேர்த்துக்குங்க. கேஷ்யூ நட் சேர்த்துக்குங்க. பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்குங்க. வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. எள்ளு சேர்த்துக்குங்க. பாதாம் சேர்த்துக்குங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஹாஃப் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்குங்க.
உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம கார்ன்ல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். மத்த பொருட்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. லெமன் அரை மூடி எடுத்து அதில ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப இந்த சாலட் கலவைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, இதுல கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, புரோட்டீன்ஸு அப்படின்னு எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கு. இது மாரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா, உண்மையாலுமே ஹெல்தியா, எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்குங்க. மயோனைஸ் செய்றது எப்படின்னு தெரியணும்னா, அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு மேல குடுக்குறேன். அத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கொத்தமல்லி இலைகள் சிறிது தூவிக்குங்க. இப்ப நம்மளோட சூப்பரான நட்டி வெஜ் கார்ன் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப அடுத்து நம்ம பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் இப்ப ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான காய்கறிகள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கியது சிறிதளவு. கேரட் துருவியது 1/2 கப். கேபேஜ் பொடியாக நறுக்கியது 1/2 கப். குடமிளகாய் பொடிதாக நறுக்கியது 1/2 கப். வெங்காயம் பொடிதாக நறுக்கியது 1/2 கப். பீன்ஸ் பொடிதாக நறுக்கியது 1/2 கப். பச்சை மிளகாய் பொடிதாக நறுக்கியது 2 ஸ்பூன். வாங்க இப்ப பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேல ஒரு தவா வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா நெய் விட்டுக்குங்க. நெய் அல்லது எண்ணெய் உங்க விருப்பம் எது வேணா விட்டுக்குங்க. அதுல நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. அத கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்குங்க. பொடியாக நறுக்கிய பீன்ஸ சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய்களை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொடியாக நறுக்கிய கேபேஜ் சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கிய குடமிளகாயும் சேர்த்து வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க.
சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. துருவிய கேரட்டை கடைசியா சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணுறது. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்குங்க. ஒரு தவா ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் நம்மளோட பிரெட் துண்டுகளை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. அதை ஒரு பிளேட்ல வச்சுட்டு 2 பிரெட்டுக்கும் நடுவில் நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸை ஃபில் பண்ணலாங்க. நம்மளோட பிரெட் சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சாலடு, ஒரு பிரெட் சாண்ட்விச், ஒரு பனானா, ஒரு டம்ளர் பால் அப்படின்னு நீங்கள் காலையில் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எப்படி இருந்தது இந்த வீடியோ? இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Fantasy Mom.